தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் பேரு ஏகே ரமேஷ், மலேசியன் தர்மம் அமைந்ததுல பொறுப்புல. அதாவது தை புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு, அப்புறம் ஒரு ஐப்பசி புத்தாண்டு, அப்புறம் ஆடி புத்தாண்டு எல்லாம் வச்சுக்க முடியாது. புத்தாண்டு ஒண்ணுதான் இருக்க முடியும். அது மாசம் ஒரு வருஷத்துக்கு முதல் மாசம் இப்போ அப்படிதான். கைங்கிறது 10வது மாசம் தமிழ் கேலண்டர்ல பார்த்தா 10வது மாசம் தை. 10வது மாசம் புத்தாண்டு கொண்டாடுவாங்க, 1வது மாசம் கொண்டாடுவாங்க. இப்போ முதல் மாதம் எது? சித்திரை. அதனால இதுக்கு சித்திரை மாதத்துல வர 1ஆம் தேதி தான் புத்தாண்டு. அதுதான் நம்ம புத்தாண்டா கொண்டாடுறோம். இந்த தை புத்தாண்டுன்னு ஒண்ணு இல்லை. அது ஏதோ நடுவில் ஒரு சில பேர் அது வேற மாதிரி அது கொண்டு போயிட்டாங்க. அதை விட்டுருவோம். உலகத்துக்கு தெரியுது, உலகத்துல எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாக்கா அது சித்திரை மாசத்துல வர்றதுதான். சோ அதனாலதான் இது ஒரு சித்திரை புத்தாண்டு அப்படி சொல்லும்போது நான் யோசிக்கிறேன், சித்திரை மாதத்துலதான் புத்தாண்டு வந்து அது சித்திரை புத்தாண்டு ஏன் சொல்றாங்க? இதே வெவ்வேறு மாதங்கள் நம்ம புத்தாண்டு வந்தாக்கா ஒவ்வொரு மாசத்தையே சொல்லலாம். ஒரு மாசம் சித்திரை புத்தாண்டு சொல்லணும். அதனால நான் வழக்கமா என்னோட நண்பர்களுக்கும் என் கூட இருக்க நான் என்ன சொல்றேன்னா, புத்தாண்டுனாக்கா தமிழ் புத்தாண்டுனே சொல்லிடுவோம். இதெல்லாம் சித்திரை புத்தாண்டு. சித்திரை புத்தாண்டு சொல்றதுனால யாரும் தை புத்தாண்டுன்னு சொல்ல வராங்க. இல்லைன்னா வேற மாதிரி கூட இருக்கலாம். யாரோ தை புத்தாண்டு சொல்றதுனால நம்ம சித்திரை புத்தாண்டு சொல்றதா கூட இருக்கலாம். என்னமே வேணாம், தமிழ் புத்தாண்டு அழகான புது தெளிவுபடுத்திருக்கோம்.